ஜொரம்னு சொல்ல வேண்டியதானே? போத்திட்டு படுத்துட்டா போயிடுமா? இன்ஜெக்ஷன் மெடிசன்ல எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்து மெதுவா. அந்த மாத்திரைய உங்க மனசுல ஏதோ ஒரு சுமைய இறக்கி வச்சு 2 நாள் ஆகுது. சுமையை திடீர்னு இறக்கி வச்சதுனால உடம்புக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்றதா என்னால ஒத்துக்க முடியல. நீங்க ஃபேக்டரிக்கு போக வேண்டாம், நான் மம்மி கிட்ட சொல்லிடுறேன். உடம்பு பாத்துக்குங்க. ராஜாவே இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேண்டாம்னு சொல்லிடு. ஆமா மம்மி, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஃபேக்டரிக்கு போக வேண்டாம் நானே சொல்லிட்டேன். கவனிச்சேன், 2 நாளா ஒரு மாதிரியா தான் இருக்கான். நான் வரேன். நீ ஏன்டா வர? என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. ஒன்னால இல்லடா, இது தன்னால வந்தது. எல்லாம் என்னால வந்ததுடா. உன்னால தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு மருத்துவமான ஐடியாவை கொடுத்திருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. மன்னிச்சுட்டா மறத்தனம் புத்திசாலித்தனம் ஆயிடுமாடா. மடையா மடையா, எனக்கு ஐடியாவை நீ தராம வேற யாரா தருவா? டேய், நான் யாரும் இல்லாத அனாதன்னு உனக்கு தெரியலடா. அதனால தானே போறேன்ற. என் மனசு உறுத்துது. உறுத்துனா என்னை விட்டு போயிடணுமா? ஒன்ன மட்டும் இல்லடா, இந்த உலகத்தை விட்டே போறேன்டா. டேய், என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சி இல்லாத மனுஷனா நான் எப்படி வாழ்றது? டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியலடா. அம்மாவையும் தெரியாது, அப்பாவையும் தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த வார்த்தைகளை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. டேய், அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு உன்னை விரட்டினடா, இன்னைக்கு கையேந்தி கேக்குறேன்டா. என்னை விட்டு போயிடாதடா, இந்த அப்பாவை விட்டு போயிடாதடா. பிளீஸ் என்னை விட்டு போயிடாதடா. டேய், இந்த அனாதை விட்டு போகாதடா. வேணாடா, பிளீஸ் இந்த அப்பாவை விட்டு போகாதடா. டேய், சொன்ன கேட்டா போகாதடா. போகாதடா. டேய், போகாதடா. டேய், போகாதடா. போக கூடாதுங்கிறதா என்னோட முடிவு. சூடான முடிவோ? அப்ப குளிர்ச்சியா பேசுவோம். கண்ணத்துக்கு கை கொடுத்து உட்கார்ந்துட்டா உன் காதுல வந்துருவாரடி. ஏய், உன் வேலையை பாரு. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஏன் கோவமா? உன் பாச மடலுக்கு பதில் போடாம மோசம் பண்ணிட்டாருன்னு ரோசம் வந்துருச்சாக்கோ? என்னடி டயலாக் பேசுறியா? பதிலுக்காகவா நான் லெட்டர் போட்டேன்? ஏதோ அவசரப்படுற அம்மாவுக்காக நேர்ல வரட்டும்னு கல்யாண விஷயம் பேசலான்னு தான். இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி கழுத்தை அறுக்கிறதுக்குனே இருக்காங்க. சாபாஷ். கழுத்தை அறுக்கிறவங்களா பொறுப்புள்ளவங்களான்னு பொறுத்து இருந்துதான் காதலிச்சிருக்கலாமே. என்ன மறுச்சு என்னடி ஆக போகுது? சப்போஸ் இந்த பிரேக் இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன் காதலுக்கு என்னடி அர்த்தம் இருக்கு? ஏடி அர்த்தம் கிட்டவள, அன்னைக்கு என்னடான்னா காதலிச்சது தப்புன்னு, இன்னைக்கு அவர் வராதது தப்புங்கிற. நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணுமே புரியலடி. பாச காட்டினவரோட வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்றேன். அவரை நம்பி நம்பி உன் எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்காதேன்னு சொல்றேன்டி. காதலிச்சவர கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதடி. முடியாதுன்னு சொல்லலடி. நான் ஒண்ணு சொல்றேன், பாலு வீட்டுக்கு நீ நேர்ல போறதுதான் நல்லது. நானாவது நேர்ல போய் அப்ரோச் பண்றதாவது. பழகின தோஷத்துக்காகவும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பாசத்துக்காகவும் இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் எங்க ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட கொடுத்து அனுப்பி போறேன். காய்கறி வித்து உருப்பட வேண்டாமா? உருப்புறதுக்கு முன்னாடி
ஒரு வாட்டி ஓடியாங்கடி அன்னைக்கு விட்டாருங்க ஓடியாங்க அரே வாங்கடி டப்பாஸ் கலப்பல வாங்கடி காய போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன், காயில போட்டு அடிக்கிறத இப்ப தண்டா பாக்குறேன். அம்மா முருங்கைக்காய ஒடிக்கிற மாதிரி காலை ஒடிச்சிட்டானுங்களே. அடே உன் கூட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்ண்ணா. ஏன்டா சொல்ல மாட்டேன் மூதேவி. இங்க பாரு, இந்த மாதிரி சூப்பர் ஐடியாவெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உங்க கண்ணிலேயே முடிக்காம மெட்ராஸ் போய் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டானுங்களா இத அங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா அம்மா அம்மா ஓஹோ இருப்பண்டா. ஓ எங்களுக்காவது கிழிஞ்ச சட்டை இருக்கு, நீ அது கூட இல்லாம அலைய போற. ஓ என்னடி எழுதி முடிச்சிட்டியா? நான் என்ன கதையா எழுதுறேன்? ரத்தின சுருக்கமா 2 வரி நறுக்குன்னு எழுதிருக்கேன். மறுபடியும் நறுக்கா? நறுக்குன்னு உரைக்கும், நாசுக்காவும் இருக்கும். எப்படியோ இருக்கட்டும், உங்க காதல் கல்யாணத்துல முடியணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். என்னடி இது, ஊரை விட்டு போற மாதிரி உன் வேண்டுதலும் வாழ்த்தும்? ஊரை விட்டு தான் போக போறேன். அக்காவுக்கு இது டெலிவரி டைம், அவளுக்கு துணையா மெட்ராஸ்க்கு நான் போக